ஈஸ்வரா குருதேவா. அம்மா பாடுறார். சாமி சாமியம்மா சர்க்குருதேவர் அருளார். அகஸ்தியமா மகர்ஷிகளின் அருள் சக்தியும் துருவமா மகர்ஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்த ரிஷிகளின் அருள் சக்தியும் சப்த ரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிர்வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரை கடவுள் புத்தகத்திலிருந்து தலைப்பு வாத நோயை குணமாக்குதல். வாத நோயை குணமாக்குதல் உள்ள போலாம். மாலை 5 மணி அளவில் திருத்தணியை அடைந்தேன். புத்தூரில் என்னை பார்த்த வியாபாரி திருத்தணி மலையில் முதல் படியில் வீற்றிருந்தார். என்னை பார்த்ததும் காப்பி சாப்பிடலாம் என்று உணவு விடுதிக்கு கூப்பிட்டார். என்னால் சாப்பிட முடியாது என்று எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் காப்பி சாப்பிட கூப்பிட்டு கொண்டே இருந்தார். அவர் வற்புறுத்துதல் தாங்காது கடைக்கு போனோம். 2 காப்பி வாங்கி சாப்பிட்டேன். இதை கவனித்து கொண்டிருந்த ஒருவர், நாங்கள் காப்பி கடையை விட்டு வெளியில் வந்ததும் வியாபாரியை தனியே அழைத்து விசாரித்துவிட்டு இருவரும் என்னிடம் வந்தார்கள். விசாரித்தவர், நான் ஒரு விவசாயி, இங்கிருந்து 10வது மைலில் எங்கள் கிராமம் இருக்கின்றது. என் மனைவிக்கு 1.5 வருட காலமாக எழுந்து உட்காரவோ நடக்கவோ முடியவில்லை. என்ன நோய் என்று தெரியவில்லை. எந்த வைத்தியத்திற்கும் கட்டுப்படவில்லை. என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. சாமி, எங்கள் ஊருக்கு வந்து என் மனைவியின் நோயை போக்கி நடக்க வைக்க வேண்டும் என்று கண்களில் நீர் ததும்ப ஊருக்கு கூப்பிட்டார். நான் இங்கு தியானத்தில் இருந்து விட்டு அதன் பிறகுதான் எங்கும் வர முடியும் என்றேன். தாங்கள் எப்படி சொல்கின்றீர்களோ அதுவரைக்கும் இங்கேயே இருந்து தங்களை அழைத்து கொண்டு போகிறோம் என்றார். வியாபாரியையும் விவசாயியையும் கூட்டிக் கொண்டு மலை மீது ஏறிச் சென்றேன். குருதேவர் கூறிய இடத்தை அடைந்தவுடன் அவர்கள் இருவரையும் 4 நாள் கழித்து வரும்படி சொல்லிவிட்டு குருதேவர் குறிப்பிட்ட இடத்தில் தியானத்தில் அமர்ந்து கொண்டேன். வியாபாரியிடம் நான் எங்கு இருக்கின்றேன் என்று ஊரில் யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது என்றும் சொல்லி அனுப்பிவிட்டேன். நான் தியானத்தில் இருந்த 4 நாட்களிலும் பல நிலைகள் காட்சிகளாக தெரிந்து கொண்டிருந்தன. யாம் காட்சிகளாக பார்த்த பல நிலைகளுக்கும்
குருதேவர் விளக்கி உபதேசித்து அருளிவிட்டு நாளை வரும் விவசாயியின் ஊருக்கு செல்லும்படி கூறிவிட்டு மறைந்துவிட்டார். 4ஆம் நாள் நான் இருக்கும் இடத்திற்கு விவசாயியும் வியாபாரியும் வந்து என்னை அழைத்து கொண்டு விவசாயியின் வீட்டுக்கு சென்றார்கள். விவசாயியின் மனைவி வாத நோயால் கைகால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தார். அன்று இரவு தியானத்தில் அமர்ந்தேன். அந்த சமயம் காட்சியாக விவசாயியின் தாயார் வாத நோயுடன் கைகால் வராமல் படுக்கையில் இருந்து கொண்டு வேதனையுடன் பலமுறை மருமகளை விவசாயியின் மனைவியை கூப்பிட்டார்கள். அப்பொழுது மருமகள் சனியன் தொலைய மாட்டேன் என்கிறதே என்று முனகிக் கொண்டே மாமியாரை பார்க்க அருகில் வந்தார். ஒரு பக்கமாக எனக்கு கைகால் வலிக்கின்றது, என்னை அந்த பக்கம் கொஞ்சம் புரட்டிவிடு என்றார்கள். மருமகளோ, நீ செத்தால்தான் எனக்கு விடிவு காலம் வரும் என்று சொல்லிக்கொண்டே வேண்டா வெறுப்புடன் மாமியாரை ஒரு பக்கமாக புரட்டி விடுவதைக் கண்டு மாமியார் வேதனையுடன், இப்படியெல்லாம் ஏசுகிறாயே முருகா என்று சொல்லி வேதனையுடன் பெருமூச்சு விட்டார்கள். மருமகளுக்கு கோபம் வந்து, என்னை இப்படியெல்லாமா பேசுகிறாய் என்று ஏச மாமியாரும் வேதனையுடன் பேசினார்கள். மருமகள் கோபத்துடன் ஏசிய உணர்வலைகள் மாமியாரின் உணர்வுகளில் உந்தப்பட்டு சுவாசித்த உணர்வலைகள் மாமியாரின் இரத்தத்தில் கலப்பது காட்சியாக தெரிந்தது. இதை போன்று மாமியார் சாபமிட்டு ஏசிய உணர்வலைகள் மருமகளின் உணர்வுகளில் உந்தப்பட்டு மருமகள் சுவாசித்த உணர்வலைகள் மருமகளின் இரத்தத்தில் கலப்பதும் காட்சியாக தெரிந்தது. மேற்கூறியவாறு ஒருவருக்கொருவர் பல மாதங்களாக நினைத்தும் ஏசியும் பேசிக்கொண்ட உணர்வலைகள், அதாவது மருமகள் மாமியாரை நினைத்து ஏசிய உணர்வலைகள் மாமியாரின் உடலில் வினைகளாக விளைகின்றன. மாமியார் மருமகளை நினைத்து சாபமிட்டு பேசிய உணர்வலைகள் மருமகளின் உடலில் வினைகளாக விளைகின்றன. மாமியார் வேதனை உணர்வுடன் மருமகளை எண்ணியவாறே உடலை விட்டு உயிராத்மா பிரிந்து சென்றது. மாமியார் எப்பொழுது இறக்குமோ என்ற வேதனையுடன் ஏங்கி இருக்கும் நிலையில் மாமியார் இறந்ததை பார்த்தவுடன் மாமியாரின் உயிராத்மா மருமகளின் சுவாசத்தின் ஈர்ப்புக்குள் சென்று இரத்தத்தில் கலந்து விடுகிறது. சில நாட்களில் மருமகளின் உடலில் மாமியாரின் உயிராத்மா இயங்கத் தொடங்கி மாமியார் எந்த நோயால் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்களோ அதே வேதனையை மருமகள் அனுபவித்து கொண்டிருக்கும் நிலைகள் எனக்கு காட்சியாக தெரிந்து கொண்டிருக்கும் சமயம் குருதேவர் காட்சி கொடுத்து, இதற்கு நீ என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்டுவிட்டு அதற்கு சில வழிமுறைகளை உணர்த்தி உபதேசித்தார்கள். பிறகு தியானத்தை கலைத்து விட்டேன். விவசாயியின் மனைவியிடமும், நீங்கள் உங்கள் மாமியாருக்கு அடிக்கடி கோபித்துக் கொள்வீர்களா என்று கேட்டேன். ஆம் என்று ஒப்புக்கொண்டார். நான் சொல்கிறபடி செய்தால் நோய் தீரும் என்றதும், தாங்கள் எப்படி செய்ய சொல்கின்றீர்களோ அதன்படி நாங்கள் செய்கின்றோம் என்றார்கள். விவசாயியின் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தியானத்தில் அமரச் செய்து தியானம் இருந்து கண்களை திறந்தவுடன் விவசாயியின் தாயாரின் பெயரை சொல்லி அவர் உயிராத்மா மகர்ஷிகளின் அருள் ஒளியால் புனிதம் பெற வேண்டும் என்று குடும்பத்தில் உள்ள அனைவரையும் குருதேவர் உணர்த்திய வழியில் சொல்ல வைத்தேன். இவ்வாறு 10 நாட்கள் தியானம் இருந்து சொல்ல வைத்ததனால் விவசாயியின் மனைவி 10 நாட்களில் மெல்ல மெல்ல எழுந்து நடக்கலானார். விவசாயியின் குடும்பத்தில் அனைவரும் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தார்கள். விவசாயியின் மனைவி, இனி நான் யாரையும் மனம் நோகும்படி பேச மாட்டேன் என்று வேண்டிக் கொண்டார். தொடர்ந்து நீங்கள் தியானம் செய்து வந்தால் உங்களை அறியாது வரும் கோபம், குரோதம், பயம் நீங்கி உங்கள் குடும்பத்தில் நலமும் வளமும் பெற்று வாழ்வீர்கள் என்று ஆசீர்வதித்துவிட்டு குருதேவர் எனக்கு சொல்லியபடி திருவண்ணாமலைக்கு புறப்பட்டேன். ஆனால் விவசாயி என்னுடன் திருவண்ணாமலை வரைக்கும் வந்து என்னை விட்டுவிட்டு வருகிறேன் என்று என்னுடன் புறப்பட்டார்.
என்னை தனிமையில் திருவண்ணாமலைக்கு நடந்து போகும்படி குருதேவர் சொல்லியிருப்பதால் என்னுடன் யாரும் வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டேன். குறிப்பு: விவசாயியின் வீட்டில் தங்கியிருந்த 10 நாட்களிலும் குருதேவர் சொன்னபடி தினமும் ஒரு வேளை சாதத்தை கரைத்து குடித்து வந்தேன். நான் திருவண்ணாமலைக்கு சென்றேன். தனிமையில் 10 மைல் நடப்பதும் 2 மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கொள்வதும் ஆக இவ்வாறே நடந்து இரவு 8 மணியானதும் மரத்தடியில் தியானத்தில் அமர்ந்து விடுவேன். அப்பொழுது குருதேவர் பல நிலைகளை காட்சியாகவும் உணர்வுபூர்வமாகவும் உணர்த்துவார்கள். இரவு 11 மணி அளவில் படுத்துக்கொள்ளும்படி கூறுவார்கள். படுத்துக்கொள்வேன். காலை 5 மணி அளவில் எழுந்து நடப்பதும், இடையில் புளிய மரத்தை பார்த்தால் புளியம் தலைகளை பறித்து பையில் வைத்து கொண்டு அதை கொஞ்சம் மென்று தின்று கொண்டே நடப்பேன். இவ்வாறு 5 நாட்கள் நடந்து 5வது நாள் மாலை 3 மணி அளவில் திருவண்ணாமலை அடிவாரம் வந்து சேர்ந்தேன். அங்குள்ள ஒரு மடத்தில் அமர்ந்தேன். சிறிது நேரத்தில் உறக்கம் வந்துவிட உறங்கிவிட்டேன். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா. இந்த அளவில் ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கின்றார்கள். ஆக நாம் அனைவரும் குரு காட்டிய அருள் வழியில், குரு காட்டிய அறவழியில், குரு காட்டிய நெறிவழியில் விழித்திரு, பசித்திரு, தனித்திரு என்ற நிலையில், அதாவது எப்பொழுதும் விழித்த நிலையில் நாம் அந்த ஆன்மா எப்படி அவங்க உடலுக்குள்ளே போகுது, அது எப்படியெல்லாம் மறுபடியும் நோயை உண்டாக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக நமக்கு எடுத்து கூறினார்கள். அந்த நோயை எவ்வாறு குணப்படுத்தியதையும் சாமி சொன்னார்கள். ஆனால் சாமி 10 நாள் அதற்காக சாமி ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அந்த சோத்தை மட்டும் கரைச்சி சாப்பிட்டு குணப்படுத்தியிருக்கார் தன் சக்தியின் திணை கொண்டு. ஆக இது நாம் குரு அருளை எண்ணி நம்மகிட்ட கொடுத்த சக்தியை விரயம் செய்யாது துருவ தியானத்தையும் 3 வேளை தியானம், ஒவ்வொரு வேளையும் குறைந்தபட்சம் ஒரு 1/4 மணி நேரம், காலையில் ஒரு 5 மணிக்கு, மத்தியானம் ஒரு 12 மணிக்கு, இரவு 7 மணிக்கு ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், அரை மணி நேரம். அப்புறம் ஆத்ம சுத்தி. இரவு படுக்கும்போது நல்ல கிரிவலம், அண்ணாமலை, உண்ணாமலை. நமது புருவமத்தியில் இருக்கக்கூடிய உயிரான ஈசன் திருவண்ணாமலையாக, திரு என்பது உயிர், திருவண்ணாமலை அண்ணாமலையாக இருக்கின்றார். உண்ணாமலையாக தீமைகளை நாம் உண்ணாது அந்த சக்தியாக வேதனை, வெறுப்பு, சஞ்சலம், சலிப்பு, கோபம், குரோதம் என்ற உணர்வுகளை நமக்குள் எடுக்காது நல்லுணர்வுகளை நமக்குள் பெருக்கி வளர்த்து என்றும் 16 என்ற ஏகானந்த நிலைகளை நாம் பெறுவோம். இந்த அளவில் இதை நிறைவு செய்து கொள்ளலாம். குரு அருளை பெறுவோம், அருள் வழியில் செல்வோம், மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருளை அடைவோம். ஓம் ஈஸ்வரா குரு தேவா. குருவே சரணம், குருவே துணை.